கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலர் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து நம்பி அவர் பாதத்திலே விழுந்து அவரை என்ன செய்தார்களா? பணிந்து கொண்டார்கள். சிலரோ என்ன செய்தார்களா? சந்தேகப்பட்டார்கள். நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசு சதா காலமும் உயிரோட இருக்கிறார். நம்ம பலவீனத்துக்கு மத்தியில் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? நெருக்கத்துக்கு மத்தியிலையும் உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை தப்ப வைப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை பயன்படுத்துவார், அவர் என்னை வழிநடத்துவார்ங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? இல்லை. சிலர் அங்கே சந்தேகப்பட்டது போல சபைக்கு வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், சோத்திரம் ஞானஸ்தானம் எடுத்தோம், நெருக்கத்துக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையா? அவர் எனக்கு கொடுப்பாரா கொடுக்கலையா? அவர் சொன்னபடி எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கிறா? நம்ம எந்த பக்கமாய் நாம் இருக்கிறோம்? சிலர் அதை கேட்டு விசுவாசித்து அதை கண்டு தேவனுடைய பாதத்திலே பணிந்து கொண்டார்கள். சிலரோ அதை என்ன செய்யவில்லை? சந்தேகப்பட்டார்கள், நம்பவில்லை. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சில நஷ்டங்கள், சில இழப்புகள் வரும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு நம் வாழ்க்கையில உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல சந்தேகப்படாம நான் எதை இழந்தாலும், நான் என்ன பாடுபட்டாலும், எந்த பிரச்சனைக்கு ஊடாக நான் போனாலும் என் இயேசு சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். என்னை வழி நடத்துகிறவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிர்த்தெழுந்த இயேசுங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கா?